வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி லன்ச்சுக்கு மீன் குழம்பு, சிக்கன் 65, மீன் வறுவல், ரசம் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65க்கு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு எடுத்து வந்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூனு மஞ்சள் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, இதுக்கு தேவையான சால்ட்டு, லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் அப்படியே போட்டு பெசரி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா கலக்கி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதை அப்படியே மூடி போட்டு வச்சுப்போம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்குவோம். ஒரு வெங்காயம், 2 வெங்காயத்தை கட்டமாக வெட்டி எடுத்துக்கிட்டோம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வரைக்கும் தான் அரைக்க போகிறேன். வேறு மீனாக இருந்தால் தேங்காய் கூட போட்டு அரைக்கலாம். உப்பு இது வரைக்கும் போட்டு தான் அரைக்க போகிறேன். இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றலை நான். மீன் குழம்பு வைக்க ஒரு மண் சட்டி, நான் இன்றைக்கி மண் சட்டி வாணலில் தான் வைக்க போகிறேன். இந்த மீன் சட்டியை வச்சாச்சு, காஞ்சிடுது சட்டி. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பெல்லாம் மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ வடகம் போட்டுக்கலாம். நாங்கள் மீன் குழம்புக்கு வடகம் போட்டு தான் தாளிப்போம். வடகம் பொரிஞ்செடுத்து வெந்தயத்தை லாஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. சமயத்தில் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கேன். அப்படி இடித்து நசுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதையும் இடித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுது. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். அதுவும் சேர்த்து வதங்கணும். இதுவும் வெங்காயம் இல்லையா, பச்சை வெங்காயம், அதனால் இதுவும் வதங்கணும். சட்டி இந்த மாதிரி மண் சட்டி அடுப்பில் வைக்கும்போது தீ அதிகமாக ஃப்ளேம் வைக்கக்கூடாது. முதல்ல வைக்கும்போது முதல்லன்னா எப்போவுமே சட்டியை முதல்ல வச்சோம்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் இதுவாக சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிடணும். உடனே செய்யணும், இல்லைன்னா கிராக் விட்டுடும். நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி குண்டு குண்டாக போட்டு செய்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது அப்படியே அழகாக குண்டு குண்டாக இருக்கும். அதனால் சிலர் பேஸ்ட்டாக கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி இதை போட்டு செய்தோம்னா இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு செய்து பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுது. இப்போ ஒரு கத்திரிக்காய்
இப்போது திறந்து பார்ப்போம். கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்திருக்குது. இப்போ நாம் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலானா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது, அதனால் ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமான பொடியாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்குவோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்க வேண்டியதுதான். மாங்காய் போட்டு வைப்பேன். மாங்காய் மீன் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ போடக்கூடாது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து பத்தலைன்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இது கொதி வரட்டும். நல்லா குழம்பு நல்லா எண்ணெய் பிடிச்சி வருது. இப்போது இந்த மீனை போட்டுக்கலாம். இது கிளிச்ச மீன் சொல்லுவாங்க. அந்த கிளிச்ச மீனுக்கு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். பொடி மீன் ஆக்கி சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு, பெரிய மீனை விட. அதனால் இந்த பொடி மீன் வயசானவங்க இருக்கிறவங்களுக்கு சுகரு இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக பெரிய மீன்லாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க. அதனால் பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். ஏன்னா மண் சட்டின்றதால அதுலேயும் சூடு இருக்கும். அதனால் 2 நிமிஷம் அது கொதி வந்தாலே போதும், மீன் வெந்துடும். பாருங்க, 2 நிமிஷம் ஆகட்டும். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்ப்போம். ஐயோ, நல்லா கொதிக்குது பாருங்கள். சிம்மில் வச்சே கொதிக்குது. சட்டி ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை அப்படியே குழம்பு ரெடி ஆகிடுது. இதில் மல்லித்தழை தூவிக்கலாம். பாருங்க, அப்படியே குழம்பு மாங்காய் வாசனையே செம சூப்பராக இருக்குதுங்க. போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன் 65 போடுறதுக்கு. இப்போ 65 போட்டுக்கலாம். சூடாயிடுது. நான் கலர் பவுடர்லாம் போட மாட்டேன். ஏன்னா இது ரெட் சில்லியில் காஷ்மீரி சில்லினா இந்த கலர் போதும்னு விட்டுடுவேன் நான். உங்களுக்கு கலர் வேணுன்னா நீங்கள் ஆப்ஷனலாக போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். வெந்துடும். ஃபஸ்ட்டு தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். கொஞ்சம் அதுக்கப்புறமே ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ 65 ரெடி ஆகிடுது. பாருங்கள், வீட்லேயே சூப்பராக நாமளே செய்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம்.
மேலெல்லாம் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா அழகாக வெந்திருக்குது, சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லஞ்சு ரெடி ஆகிடுது. இப்போ 65 வச்சுக்கலாம். மீன் வறுவல் வச்சுக்கலாம். ரசம் வச்சாச்சு. இப்போ சுட சுட சாதம். இந்த மீன் குழம்புக்கு மாங்காய் கத்திரிக்காய் போட்டு வச்ச மீன் குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் வச்சா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் மண் சட்டியில் மீன் குழம்பை வச்சு பாருங்கள். இப்போ குழம்பை ஊற்றிக்கலாம். பாருங்கள், மீன் மாங்காய் வச்சு குழம்பை ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.